அவளுக்கு என்ன அழகிய முகம். ஆளை பார்த்தாலே பயப்படுவாங்க. ஏயா பாடி வேற பயமுறுத்துற? வாணங்க வாணங்க. போயா போய் கேளிய. உங்களுக்காக 7 இடத்துல பொண்ணு கேட்டு மாமா வேலை பண்ணி அவமானப்பட்டாச்சு. இங்கேயுமா? குளிக்கிற இடத்துல உங்க பொண்ண பார்த்துட்டான் பொண்ணு ரங்கம். அது யாரு மடையன் பொண்ணு ரங்கம்? நான் தான்யா. பெரிய மகாராஜாக்கள் வப்பாட்டி வைக்கிற மாதிரி நானும் ஒரு சின்ன மினி செட்டப் வச்சுக்கலாமான்னு கேளியா. அப்படி ஏதாவது சொன்னாங்க இந்த பணத்தாரியை அடிப்பாங்க. கிழிச்சிங்க. நீங்க பணத்தால் அடிப்பேன் உங்க மூட்டையை காட்டுறீங்க. பொண்ணை பத்தவன் செருப்பால் அடிப்பேன்னு செருப்ப காட்டுறேன். சரிங்க, உங்களுக்காக கடைசி தடவையா இந்த வீட்டுல கேக்குறேன். ஆனா வீட்டுல எது கிடைச்சாலும் ஆளுக்கு பாதி பாதி. அத நீங்க வச்சுக்கிட்டா என்ன, நான் வச்சுக்கிட்டா என்ன? அம்மா அம்மா. யாரு? பொண்ணு அழகா இருக்கியா? பொண்ணோட அம்மா ஐயா. என்ன சமாச்சாரம் சொல்லட்டமா? சொல்லையா. அம்மா செருப்பு இருக்கியா? நெருப்பு இருக்குடா. செருப்பியா? இன்னமும் சொல்லணுமா? சொல்லையா. அம்மா குளிக்கிற இடத்துல உங்க பொண்ண பாத்துட்டாரா இவரு? பொண்ண வப்பாட்டியா வச்சுக்கிறேங்கிறாரு. இல்லன்னா பணத்தாலேயே அடிப்பாராம். அம்மா நீங்க சும்மா இருங்க. ஐயா வாங்க வாங்க. பாப்பா கூப்பிடுது. பாப்பா நீலகிரியில இருக்கிற பெரிய தைல ஃபேக்டரி இவருதுதான். தலைய பார்த்தாலே தெரியுதே. குன்னூர்ல இருக்கிற பெரிய உருளைக்கிழங்கு மண்டியம் இவருதுதான். உடம்ப பார்த்தா அப்படியே தெரியுது. வீட்டுல பொண்டாட்டி இருக்கிறதுனால சட்டப்படி 2வது கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதனால உன்னை வச்சு ஒரு 2வது சின்ன வீடு செட்டப் பண்ணிக்கலாம் நினைக்கிறாரு. ஏயா எங்க வீட்டுல ஆம்பளை துணை இல்ல. வாஸ்தவம் தெரியவே தெரியாதே தள்ளு. அதனால என்ன வேணா சொல்லலாம்னு அர்த்தமாயா? இந்த வீட்டுல எது கிடைச்சாலும் ஆளுக்கு பாதின்னு தீர்மானம் பண்ணிருக்கோம். முதல்ல அவரை கவனி. அடே பொண்ணு ரங்கம், உனக்காக என்னடா பொண்ணு பாக்குறது? இனிமே என் பொண்டாட்டியே கண்ணெடுத்து பார்க்க மாட்டேனே. அழுது பாப்பா என்ன பண்ற பாரு. உனக்கு என்ன திமிரு இருக்கணும்? பூசணிக்கா மாதிரி உடம்பு வச்சிருக்க. இந்த லட்சணத்தை வேறைய பப்பாடி நீ விடு அவரை. இந்த மாதிரி ஆள சும்மா விடக்கூடாது. பூசணிக்கா நிலையா நீ நிலையா. இன்னொரு தடவை இந்த பக்கம் தலை வச்சு படுத்த மரியாதை கழுத வயசாச்சு. அறிவு வேண்டாம். இந்த பொண்ணு ரங்கத்தை அவமானப்படுத்தின இந்த பணத்தாலே அடிக்கிறான் பாரு. வாங்கம்மா, பார்த்து 1.5 வருஷம் ஆச்சு. இந்த பக்கம் காணவே இல்ல. விலைவாசி ஏறி போன மாதிரி இந்த 1.5 வருஷத்துல எங்க நாத்தனாரோட கண் பவரும் கிருகிருன்னு ஏறி போயிடுச்சு. எல்லாத்தையும் உத்து பார்த்து திருடுறது இல்ல. ஏறிட்டே போது பவர். இந்தாங்க புது கண்ணாடி கொடுத்துருங்க. ஃப்ரேம் வேற மாத்தணுங்களா? கண்டிப்பா ஃப்ரேம் புதுசா. அப்படியே வாங்கம்மா வாங்க வாங்க. இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் கான்பூர் ஃப்ரேம். இது ஹைதராபாத். இது இது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். கச்சிதமா இருக்கும். கண்ணாடி பாருங்க. நல்லா பாருங்க. இந்த காது பக்கம் பாருங்க. நல்லா பாருங்கம்மா. இப்ப பாரு. என்னம்மா என்ன என்னது? நீ முதல்ல தண்ணி கொண்டா குடிக்க. குடிக்கவா? கேளுங்க, நானே கொண்டாரேன். என்னக்கா இது? கை ஒட்டிக்கிச்சு. ஒண்ணு இல்ல, இங்க இருக்கிற ஃப்ரேம் எல்லாம் அந்த பை உள்ள போகாம இருக்கணுங்கிறதுக்காக ஃப்ரேம் மேல பரிதாபப்பட்டு கை தானா ஊட்டிச்சு. எப்படிடா எடுக்கிறது? ஒரு காரியம் செய். என்ன செய்யலாம்? அந்த கையை நல்லா ஊனிக்கிட்டு இழ. வருமா பாப்பா. இந்த ஃப்ரேமே போதும்னு ஒத்துக்க. தன்னால வெளிய வந்துரும் கை. நல்லதானே இருக்கு. நல்லா இருக்கா சொல்லு. நல்லா இருக்கு. நந்தினி, இந்த மாதிரி ஒரே ஒரு ஃப்ரேமுக்கு பணம் கொடுத்தா போதும். மூர்த்தியோட அட்ரஸ் பத்திரமா வச்சுங்க. ஒரு லோக்கல் மேன் அவர் அட்ரஸையும் குறிச்சு வச்சுங்க. வாங்க. இருந்தாலும் அவ தொல்லை தாங்க முடியல. அவன் திருடத்துக்கு ஒரு விவசாயே இல்லாம போச்சு. ஒண்ணும் இல்ல, நேற்றுக்கு ஆபீஸ் சாவி கஜானா சாவி எடுத்து பையில போட்டுக்கிட்டான். 1ஆம் தேதி சம்பளம் கொடுக்கணும். அத்தனை பேர் கியூ வந்து என்ன உதைக்க வராங்க. எனக்கு நிறுத்த தோணுன ஒரே வழி இதுதான். என்ன வழி? இந்த பொட்டியை எப்படியாவது பையில சேர்த்துருங்க. மற்ற தூரத்துல வேடிக்கை பாருங்க. இதுல என்னங்க இருக்கு? திருநெல்வேலி அல்வார். நான் பாக்குறேன். எப்படியா
இது அக்கா பையில சேர்த்துறீங்க. கவலையே படாதீங்க, நான் சேர்த்துறேன். ஏன் ஆசை இல்ல சொன்னா பின்னாடி வா. சொன்னா உனக்காக திருநெல்வேலியில இருந்து அல்வா வாங்கி வச்சிருக்கேன். உங்க ஓடியா அல்வாவா அங்கேயே வையே, அப்புறமா எடுத்துக்கிறேன். மறக்காம எல்லாத்தையும் நீங்க சாப்பிட்டு. தம்பி நீடா, நான் வந்து இந்த பாரிஸ் கார்ல போனேன். அங்க திருநெல்வேலி அல்வா உனக்காகவே வாங்கிட்டு வந்தேன். தம்பியா நீயே சாப்பிடு. கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் தான் தருவேன். கொஞ்சமா அல்வா நகருது. நெய் அதிகமா போட்டுருவான். நெய் அதிகமா இருந்தா வளவளன்னு இருக்கும். இல்ல இது வளவளன்னு தான் இருக்கு. கிள்ளி எடுக்கிறேன். இல்லக்கா நீ கிள்ளி எடு, நான் தள்ளி வைக்கிறேன். நான் எடுக்கிறேன். என்ன மச்சான் என்ன சொன்னா நமக்கு இப்பவே 2 குழந்தைங்க இருக்கு. ஆமா. இனிமே தேவையா? வேண்டாம். அதனால நீ என்ன பண்ற, இத வச்சுக்க. என்ன அது 2க்கு மேல் எப்போதும் வேண்டாம். இந்த ரேடியோல சொல்றாங்களா? அதான் அதேதான். நீயே வச்சுக்க. சொன்னா என்னது வாங்க மாட்டேன்ட்டு போயிட்டா? எங்க வைக்கிறது? பையில வச்சிருந்தா யாராவது பார்த்தா கேவலமா போயிடும். அப்பா இங்க வச்சாதான் யாருமே பார்க்க மாட்டாங்க. என்ன வச்சா? எதா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த கிழந்தான் தெரியுது. சார் சார் இந்த அநியாயத்தை பாத்தீங்களா சார்? அத வாங்கி கொடுங்க சார். இந்த மறுபடியும் எங்க அக்கா இதை திருடுச்சா? ஆமா சார். ஐயோ, என்னத்தை திருடுச்சு? அத்தை அத எதை? அத்தை அதே எனக்கு என்னத்த புரியுது, வாய்த்தன்னு சொல்லி சொல்ல. அது இல்ல சார், இந்த எல்லா கடையிலயும் 4 நாளுக்கு 3 விற்பாங்கல்ல அத்தை. ஆமா சார். அதையா திருடுச்சு? ஆமா சார். எனக்கு ஒண்ணு வேணும்டா. கள்ள உருண்டு தானே? அது இல்ல சார், அது மட்டும் கைவசம் இருந்துச்சு. வாய்த்தன்னு சொல்லு, இது என்ன சஸ்பென்ஸ்? சார் நீரோச்சு சார். நிரோதா நிரோதி எடுத்து பயிர் வச்சு. ஆமா சார். பையில இருக்க நிரோத திருப்பி கொடுங்க, என்னால கேட்க முடியாதுடா. அது எங்க அக்கா. சார் சார் ஏ கிழவி, உன்ன எதைத்தான் எடுக்கிறது ஒரு விவசாயே இல்லையா? அதையே எடுத்த எல்லாம் உபயோகத்துக்கு தான். உபயோகமா உனக்கா? அது என்னன்னு பாத்தியா? இரு பாக்குறேன். ஐயோ இதுவா? ஏண்டி இதெல்லாமா நீ வாங்குற? நான் ஒண்ணும் வாங்கல, எங்க வீட்டுக்காரர் தான் வாங்கியிருக்காரு. கொடுத்துரு. இருக்கட்டும் இருக்கட்டும், எதுக்காவது உபயோகப்படும். ஐயோ குடுண்ண, அது இல்லைன்னு அப்புறம் வம்பா போயிடும். குடு. என் செலஸ்கோப் எங்க வச்சேன்? இங்கதானே இருந்தது. ஐயோ காணுமா? இங்கதான் இருக்கும் பாருங்களேன். சரியா காணுமே. டாக்டர், ஐ திங்க் நீங்க கை மருதியை உள்ள வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி பாத்துட்டு வந்துருங்க. டாக்டர் கிட்ட கூட என்னடா? கட்டுவ நீ. வா நீ முதல்ல. டாக்டர் இங்க இருக்குது டாக்டர். அது டேபிள் அடியில விழுந்திருக்குது. அது வள வளன்னு இருக்குதா? அது வலிக்கு விழுந்துருச்சு போல இருக்கு. இதே கூட கொஞ்சம் பந்தோபஸ்தாவே வச்சுக்கோங்க. இருக்கட்டும். வரேன் டாக்டர். எங்க அக்கா கூட கும்பிடுது. நாங்க வரேன் டாக்டர். என்னடா மூர்த்தி, ஏதாவது ஆக்சிடென்டா இல்ல அடியடி வாங்கிட்டு வந்தியா? அடி குடுத்துட்டு வரேன். இப்படியே ஆபீஸ் போற? இல்லையே, இப்படி போக போறேன். புத்திசாலி பையன். நான் நாயுடு. குட் மார்னிங் சார். என்ன அந்த மூர்த்தி பையன் உம்மா சால்வை வாங்கிட்டு போயிட்டானா? வாங்கிட்டு போற சார், புடிங்கிட்டே போயிட்டான். கீழ்த்தல மறைக்க சால்வை எடுத்து போட்டுட்டானா? பாருங்க வேடிக்கை. நடு ஹால்ல அத்தனை பேர் மத்தியிலே அவன் சால்வையை கைட்ட வச்சு கீழ்த்தல காட்டுறேன். எப்படியோ என் சால்வை கிடைச்சா சரி. ஆபீஸ் தானே வந்திருக்கேன், சொம்போட வந்திருக்கேன். வீட்டுல முடிச்சுட்டு வரக்கூடாது.
சும்பாங்க வைக்கல. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன மூர்த்தி தேவதாஸ் மாதிரி சால்வை எல்லாம் போட்டுட்டு? கொஞ்சம் குளிரு. சால்வை யாருது? எழுது. ரைட் வைக்கிறேன். அப்பா அர்ஜென்ட்டா பாம்பேக்கு ஒரு லெட்டர் எழுதிக்க. இன் கண்டினியூவேஷன் ஆஃப் அவர் டெலிபோன் கான்வர்சேஷன் ஆன் தி 31st February. மூர்த்தி இந்த கேஷ பத்திரமா சட்டப்பையில வச்சுக்க, போகும்போது ஏர் டிக்கெட் வாங்கணும். ஓகே சார். வச்சுக்க. பேண்ட் பாக்கெட்ல வச்சுக்கிட்டியா? பரவாயில்ல. இன் கண்டினியூவேஷன் ஆஃப் அவர் டெலிபோன் கான்வர்சேஷன் ஆன் தி 31st February. இந்த பாருப்பா, இந்த பேப்பர் வெயிட் காத்துல பறக்குது, இத சட்டப்பையில வச்சுக்க. சட்டப்பையில. ஓகே சார். இதையும் பேண்ட் பையில வச்சுக்கிட்டியா? பரவாயில்ல எழுதிக்க. இன் கண்டினியூவேஷன் ஆஃப் அவர் டெலிபோன் கான்வர்சேஷன் ஆன் தி 31st February. இந்த பாருப்பா, இது நாயுடு சொம்பு, போகும்போது வாங்கிக்கிறேங்கிற, இதையாவது சட்டப்பையில வச்சுக்கீங்க. இனிமே முடியாதுப்பா, இவன் பேண்ட் முழுக்க பையாவே வச்சிருக்கான். முதலாளி அம்மா. வணக்கம். வணக்கம். ஏன்பா முதலாளி அம்மா வந்தா கும்பிடுறதுனா இல்லையா? வணக்கம். என்ன வெறுப்பா கும்பிடுற? வணக்கம். அது போதும். நாத்துனார ஏய், நான் நந்தினிக்கு தாண்டி நாத்துனாரு. கண்ட வேலைக்கார கழுதிங்களுக்குலாம் இல்ல. யாருக்காரு தானே மொத்தத்துல நாத்துனாரு. ஆமா, நீ பொம்பளை தானே? பொம்பளைங்க குளிக்கிறதுக்கு எதுக்காக ஒளிஞ்சிருந்து பாக்குற? அது இல்லடி, கை குழந்தை மாதிரி தங்கச்சிக்காரி கொஞ்சுறா, அக்காக்காரி தாங்குறா. அதுக்கு நீ ஏன் இப்படி பொறுமை சாவுற? என்ன விடு, இந்த குட்டி இப்படி எல்லாத்துக்கும் அக்காலையே தேடுறாளே, நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி புள்ள பெத்துக்குவா? நீதான் இருக்கிய, சொல்லி கொடு. ஓ, இந்த வேலைக்கார கழுதைக்கு கொழுப்ப பாரு. சொர்ணா மச்சான் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு மச்சான். காலையில தானே பார்த்தோம். ரொம்ப நீ வேலை செய்யற, எழுச்சு போயிருவேன். என்ன மச்சான் உனக்கு உள்ளங்கை எல்லாம் முடி? நீ ரொம்ப நாள் கொண்ட வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்த, ஆமா. வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன மச்சான்? ஆமா அதான் வந்துட்டேன். நீ எதை வேணாலும் போட்டுக்கோ, இல்ல எல்லாத்தையுமே போட்டுக்கோ. நிறைய நான் பார்க்க என்னம்மா சொல்லுக்கா, நான் எந்த ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கா? நீ ஒண்ணுமே போட்டுக்காது, அதான் நல்லா இருக்கு. என்ன நீங்க குழந்தைகிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு சொல்ற? ஒரு நிமிஷம் விடு. இது நல்லா அக்கா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸ்வீட் அக்கா சீக்கிரம் ட்ரெஸ் பார்த்து நீ ஏன் மாத்தி விட்டுற? வாங்க போய் போ சீக்கிரம். என்னடா அது, இங்க இருந்து கொண்டு எங்க காணா? மச்சான் கண்டு இருக்குது. ஆமா, நீ வாங்கிட்டு வந்த கொண்டை எங்க தானே வச்ச? ஆமா. எங்க காணா? யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். அந்த நாத்தனார் கிழவிதான் திருடி ஜோல்னா பையில போட்டிருக்கோம். விட்டேனப்பா. அக்கா கந்தினி கேடி, என்னடி இட்லி நெய் ஊத்திக்குவா எண்ணெய் ஊத்திக்குவா? ஒரு கேள்வி அம்மா, எது வேணும் அதை என்ன ஊத்திக்கிட்ட? உங்களை நான் கேட்டேனா? எங்க அக்காவை தானே கேட்டேன். அக்கா நந்தினி, சட்னி மிளகாப்பொடி சாம்பார் எல்லாம் இருக்கு, நிறத்தோட சாப்பிடணும். என்ன தொட்டுக்கா? ஊட்டி விட, இது எத்தனா? பரவாயில்ல, ஊட்டி விடு. உடம்புலையா இருக்கல்ல, பழகிட்டா அப்படியே. அக்காக்காரி கல்யாணத்துக்கு நின்னா, அம்மா ஒரு பொண்ணை பெத்து கையில கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டா. என் தம்பி ஒரு இழிச்சவாயன், இவள கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு கொசுரா தங்கச்சிக்காரியும் கோந்து மாதிரி இங்கே வந்து ஒட்டிக்கிட்டா. நாத்தனார, நீயும் புருஷனை விட்டுட்டு தம்பி வீட்டுக்கு கொண்ட வந்தவதானே? அதை விடு. என் புருஷன் எனக்கு ஆசையா கொண்ட வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, அதை ஏன் திருடுன? யார பாத்திரி திருடுங்கிற? முண்டாம். உன்னை விட்டா இந்த வீட்டுல திருடுறதுக்கு வேற யாரு இருக்கா? மரியாதையா ஜோல்னா பைய கொடுத்துரு. ஏண்டி வேலைக்கார கழுத, என்னையாடி திருடுங்கிற? சொல்ல உடப்பேன், நாக்க இருப்பேன். யாராவது திருடுங்கிற? என்ன சண்டை போடுறீங்க? என்ன மாதிரி திருடுங்கிற? ஐயோ, இதை விட்டுட்டுலாம் நான் திருடி வச்சுக்கணும். ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? நீ இப்படி தப்பா யார் கொண்ட? இது அவ கொண்ட. உங்க நாட்டுல கூட பெரிய ரோதனையா போச்சு. என்ன ஆகணும்? ரேஷன் கார்டு வச்சுட்டு பையன் எடுத்துலாம் போல, அது கூட ரேஷன் கார்டு அமுக்கிடுச்சு. அந்த கார்டை வச்சுட்டு என்னம்மா பண்ணு? ஏம்மா, நான் கியூல நிக்கணுமா? அது போய் வாங்கி கொடுமா. ஏமா கொஞ்சம் சும்மா இரு. நீ வேணா பாரு, ஒரு நாளைக்கு கரண்டியை காய வச்சு அந்த அம்மா கையில ஒரே இழுப்ப எடுத்து கொஞ்சம் வாயாடாது. ரேஷன் கார்டு தானே வாங்கி தரேன். நீ போனி இத பாருங்க,
என்ன 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 அவன் உங்ககிட்ட கத்திட்டு போறா? வரவா அவருக்கு வாய் ரொம்ப நேரமா போச்சு. ஒரு நாள் கரண்டியை காய வச்சு வாயிலே இழுத்துறேன். அதெல்லாம் அப்புறம் பையன் அவ ரேஷன் கார்டை நீங்க எதுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க? கொடுங்க. சொல்ல ஜாஸ்தியா போய் என்ன சைக்கிள் பில்லு. இது என்னது? ஓ யார் வீட்டு இருக்கு பாட்டலோ. இது என்னது? என்னது கண்ட எந்த டாக்டர் கிட்ட தெரியுங்க? ஐயோ எனக்கு இது ரேஷன் கார்டு. நமஸ்காரம். யார் நீங்க? நந்தினி அம்மா கொஞ்சம் பார்க்கணும். அவங்க வீட்டுல இருக்காங்களா? ப்ரீவியஸ் அப்பாயின்மெண்ட் இல்லாம அந்த அம்மா யாரையுமே பார்க்க மாட்டாங்க. இது ஆம்பளை இல்லாத வீடு. இப்படி எல்லாம் வந்து உட்கார்ந்தா எப்படி? என்ன விஷயம்? கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அம்மாவை கண்ட ஆம்பளைங்களுக்கே அத்திர ஜுரம் வருது. இப்பதான் புரியுது ஏன் அவ புருஷன் அவளை விட்டு ஓடியே போயிட்டான். என் புருஷன் என்ன விட்டு ஓடி போயிட்டாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? நான் தான் உன் புருஷன். இந்த முகத்தை எங்கேயோ பார்த்திருக்கிறேன். நானும் யோசிச்சு ஆரஞ்சு பல்லங்களை பேத்துருவேன். புருஷன் முகமே மறந்துருச்சா உனக்கு? ஏன் மறக்காது? காலையில நான் ஜப்பான், சாயந்தரமான அமெரிக்கா. உங்களுக்கு கால சக்கரம். இப்படி வருஷம் பூரா வியாபாரம் வியாபாரம் உலகம் எல்லாம் சுத்திட்டு இருங்க. என்னைக்காவது உங்களுக்கா தோணுச்சுன்னா டிரான்சிட் பேசஞ்சர் மாதிரி வீட்டுக்கு வந்து என்ன சௌக்கியமா அப்படிம்பீங்க. முகம் ஏன் மறக்காது? ஆமா இப்ப எதுக்கு வந்தீங்க? உங்ககிட்ட சொல்லிட்டு ஜெர்மனி போலான்றான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா உங்ககிட்ட கோச்சு நான் எங்க போறது? ஹலோ மாய மனிதர் மாமா, எப்ப வந்தீங்க? ஒட்டு பில்லு. ஏமா இன்னும் உங்க அக்கா தான் உன்னை குளிப்பாட்டி ட்ரெஸ் மாட்டி விடுதா? இல்ல ஏதாவது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கியா? நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. இப்ப எல்லாம் காலையில இருந்து பல்லு கூட நான் தான் தேய்ச்சி விடுறேன். போச்சு போ. ஈகாத்து அத்தனையும் முளைச்சிச்சு. அந்த வரை சந்தோஷம். ஒரு காரியம் செய். இனிமே காலேஜுக்கு போறப்ப உங்க அக்காவையும் கூட்டிட்டு போய் பக்கத்து சீட்ல உட்காந்து வச்சு இதே மாதிரி கட்டிட்டே இரு. நானும் பிரின்சிபல்ட்ட பெர்மிஷன் கேட்டேன் மாமா. போச்சு. அவர்தான் மாட்டேன்ட்டாரு. என்னம்மா? நான் எங்க அக்கா கூட்டிட்டு போனேன்னா எல்லா பசங்களும் அம்மா அப்பா கூட்டு வந்துருவாங்களா? அப்புறம் அது ஆர்ட்ஸ் காலேஜா இருக்காது, அடல்ட் எஜுகேஷன் ஸ்கூல் ஆயிடும்னு சொல்லிட்டாரு. இல்லம்மா எனக்கு என்ன ஆசைன்னா பாவம் உங்க அக்கா கொஞ்சம் கை நாட்டு. அது கொஞ்சம் காலேஜ் இந்த சாக்கிலே பார்த்த மாதிரி இருக்குமே தான் ஆசை. எப்படி எப்படி எப்படி? நான் எம்ஏ லிட்டரேச்சர் பாஸ் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு இப்படி ஒரு பொறாம கூடாது. இவர் என்ன பாஸ் பண்ணிருக்காருன்னு கேளுமா. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க மாமா? அதே லிட்டரேச்சர் தான். எதுல? எஸ்எல்சில. டேய் தம்பி வட 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 வட. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இப்போ எந்த ஊர்ல இருந்து வர்ற? நேரா நேபாளத்துல இருந்து வரேன். நேபாளத்துல இருந்தா? எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்த? 2 கூர்க்கா. கேக்குறியா? உனக்கா காஜி சம்மு உத்தராட்ச மாலை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயே அது யாருக்கு வேணும்? என்ன? ஒரு நல்ல காஷ்மீர் சால்வை வாங்கிட்டு வந்திருக்க கூடாது? வசந்த மாளிகை படம் பார்த்ததுல இருந்து சால்வையை போத்திக்கிட்டு அப்படியே அழகா இருக்கணும்னு ஆசையா இருக்குடா. நல்ல வேளை நீ தேவதாஸ் படம் பார்த்தா என்னென்ன கேப்பியோ? ஏய் நீ தண்ணி தானே சொல்ற? அதெல்லாம் கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். நல்லா கத்திருந்துட்டேன். ஆமா இப்ப ஏரோப்ளேன்ல தானே வந்தேன். நிறைய சாக்லேட் கொடுத்துருப்பாங்களா? அள்ளிட்டு வந்துருக்காது? ஐயோ அல்பம் அல்பம் லட்சமா சம்பாதிக்கிறேன். எனக்கு சாக்லேட் பையில அந்த லைட்டர் காணோம். லைட்டர் காணுங்க பையில. அக்காவோட ஜோல்னா பையில தேடுங்க, கண்டிப்பா கிடைக்கும். அக்கா கொஞ்சம் இந்த பக்கம் வரியா? என்னடா? உனக்கு திருஷ்டி கிடைக்கணும். இந்த பைய கொடு. ஐயோ பையன் கொடுக்க மாட்டேன். இது வந்து கர்ண காது குண்டல மாதிரி என்கிட்ட இருந்து வராது. கொண்டாங்கறல பைய வச்சு எத்தனை கரெக்டா பண்றானே இது வர இடு. என்ன காய் கொடுத்துட்டீங்களா? எங்க இருந்து இந்த டெலிபோன் கலக்குன நீ? எங்க இருந்து கலக்குன நீ? இது வந்து இந்த 3வது வீட்ல கற்பகம்மால அவங்க வீட்டு போன் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எனக்கு என்ன பயம்னா வெளிய ரோடு போட்டுட்டு இருக்காங்க. அந்த ரோடு இன்ஜினை பார்த்து ஆசைப்பட்டு அதையும் திருட்டிட்டு வந்துற போறியான்னு தான். எடுக்கலாம்டா. பை கொள்ளாத. ஐயோ அப்பா இதுக்கு நல்ல வசூல் தான். அவட்டது இது பிராந்தி பாட்டில் இதை எங்க அடிச்ச? அப்பா அப்பா என்னடா? யாரோ கதவை தட்டுறாங்க, போய் திறங்க. கதவை தட்டுறாங்களா? நல்ல நேரம் பார்த்தாங்க. என்ன மேடு வெள்ளமா இருக்குது கதவு? கொஞ்சம் நிறுத்திக்கிறியா? ஹலோ யாரா நீ? என்ன பாதி தூக்கத்துல எழுப்பிட்டேனா? கோவமா? அண்ணா என்ன இந்த வீட்டு சமையலா? சமையலான்னு தானே கேட்டேன். சாக்கடை வர்றியான்னு கேட்டேன். நல்லா இருக்கிறப்பா நீ. சமைக்கிறதெல்லாம் எப்படி? நீயே சாப்பிட்டுருவியா? உள்ள ஒருத்தருக்கு ஒண்ணும் போட மாட்டியா? இந்த மூர்த்தி பையனை பார்த்தா கொத்தவரங்க மாதிரி இருக்கா? நீ தல தல தலதான் இருக்க. எண்ணெயை காய்ச்சாம உள்ள சொல்லுவியா? குப்பு குப்பு குப்புன்னு இருக்குது கண்ணெல்லாம் ஆடாடு. ஐயோ 2 நாள்ல டெலிவரி ஆயிடும் போல இருக்குது வயிறு. உள்ள இருக்கிறது காத்து நமக்கு தெரியும், மத்தவங்களுக்கு தெரியணுமே. இது என்னது? கிருஷ்ணதேவராயர் மாதிரி தலைக்கு என்ன முண்டாசு? இங்க என்ன இருக்குதுன்னு பத்திரமா பாதுகாக்கிற முண்டாஸ் கட்டி வழுக்கிய? குட் ஈவினிங் சார். வெரி பேட் ஈவினிங். மூர்த்தி யாரா இந்த காலிப்பைய? என்ன போய் சமயக்காரன் சொல்றாங்க? இவர் தான் எங்க முதலாளி. முதலாளியா? எப்படி இந்த மூஞ்சியை பார்த்தா முதலாளி மாதிரியா இருக்கு. யாரு இது? இவர் தான் எங்க அப்பா.
அப்பாவா? சொந்த அப்பாவா? கூட பிறந்த அப்பாவா? ஏதோ உனக்கே டவுட் இல்லை, எனக்கு ஏன்பா? என்ன பண்ணிட்டு இருக்காரு? பயில்வான். பயில்வான்? மன்னிக்கணும், மரியாதை இல்லாம உங்க முண்டாசை கட்டி விட்டேன். உங்க தலை, உங்க ஒழுக்க, நீங்க எப்படி வேணா முடி வைக்கலாம், உங்க இஷ்டம். எங்க ராத்திரி 12 மணிக்கு விஜயம்? விதி ஒண்ணு இல்ல, உங்க பையன்கிட்ட ஆபீஸ் வேலையை பேசிட்டு போலான்னு. ரொம்ப நல்லா இருக்கு. என் பையனோட ஆபீஸ் விஷயமா பேசுறதுக்கு நடு ராத்திரி தான் உனக்கு கிடைச்சதா? பாருங்களேன். வர்ற ஆத்திரத்துக்கு அறையில மாதிரி தோணுது. என் பையனுக்கு முதலாளியா இருந்து தொலைறீரே. இவருக்கு தோணுதே எனக்கு வலிக்குது. அப்பா, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயமா பேசணுமா? நந்தினி கூட்டு வர சொன்னா, வீட்டுல காத்துட்டு இருக்கா, புறப்படுவா. இப்பயே வா. இருங்க சார், ட்ரெஸ் போட்டு வந்துடுறேன். ட்ரெஸ் இல்லாம என்ன? இந்த பாரு, என் வயசுக்கு நானே லுங்கியோட வந்திருக்கேன். உன் வயசுக்கு ஜட்டியோட வரலாம், தப்பே இல்ல. உள்ள ஜட்டி இருக்குல்ல, அப்புறம் என்ன? அறிவிக்கா உங்களுக்கு? ஐயோ, வேலைக்காரி அவளை போய், ஐயோ, கருமம். உங்களை என்னைக்காவது அழுகி போய் வர போறீங்க, அன்னைக்கு கூடையில போட்டு குச்சிக்காரி வீட்டுல கொண்டு போட போறேன். ஏய், பேசாதீங்க. எனக்கு தடு திருத்தாத ஜென்மம். மூர்த்தி வாடா. எப்ப வந்த? புத்தவரியா? இல்ல, உன் வைஃப் கூட இதை கொண்டு போற சொன்னாங்களே. குச்சிக்காரி வீட்டுக்கு கொண்டு போறேன்னு சொன்னாங்க. அப்பா வந்துட்டியா? வெரி குட், வெரி குட், வெரி குட். டேய், நான் இதுக்கெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது. ஆண்டா எதுக்கு 2 காலம் கொடுத்துருக்கான்? லெப்ட்ல வாங்கி ரைட்ல வர்றதுக்கு. ஏண்டி, வராத வந்திருக்கா, இங்க நின்றுக்க. போய் கொண்டு வா குச்சிக்காரியா. குடிக்க ஏதாவது கொண்டு வா, என்ன சொல்லு. டேய், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? எந்த ஊர்ல இருக்க? மெட்ராஸ்ல தான் நந்தினி சுந்தரம் ட்ரேடிங் கார்பரேஷன்ல மேனேஜரா இருக்கேன். நந்தினி அம்மா கம்பெனி இல்லையா? ஏன், உனக்கு அவங்கள தெரியுமா? நான் தான் அவங்க கிட்ட வேலையில இருந்து டிஸ்மிஸ் ஆனவனாச்சே. ஏண்டா? எல்லாம் என் திருவிளையாடல் தான். அவங்க ஆபீஸ் டைபிஸ்ட் மாறு மேல ஈ உட்கார்ந்து இருந்தது. ஐயோ பாவம், ஈ உட்கார்ந்துருச்சேன்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் எப்படின்னு கேட்டேன். அவனும் சிரிச்சா. நமக்கு தான் ஒரு ராசியாச்சே. மறுநாள் நான் வீட்டுக்கு போனேன். இது எப்படியோ என் மண்டாட்டிக்கு தெரிஞ்சு போய் மறுநாள் அவன் நந்தினி அம்மா கிட்ட வச்சுட்டா. எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம், உங்களுக்கு நல்லா தெரியும். கம்பெனி டைபிஸ்டோட கம்பெனி கீப் பண்ணது தப்புதான். அது என் சொந்த விஷயம். இருக்கலாம் மிஸ்டர் திலீப். எல்லாத்தையும் உங்க பொண்டாட்டி வந்து என்கிட்ட சொல்லி அழும்போது என்னால இதுல தலையிடாம இருக்க முடியல. ச்சே, கட்ட பொண்டாட்டி வீட்டுல அழகா இருக்கும்போது கண்டோட சுத்துற உங்களை மாதிரி அயோக்கியங்களை எனக்கு பிடிக்காது. உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் என்கிட்ட வேலை செய்ய வேண்டாம். இந்தாங்க உங்க டிஸ்மிஸ் ஆர்டர். கேஷியத்தை சம்பள வாக்கி கேட்டு வாங்கிட்டு போங்க. என் பொண்டாட்டி புண்ணியவதி. ஒரு இடத்துல முழுசா என்ன 3 மாசத்துக்கு மேல வேலை செய்ய விட்டதே இல்ல. முதலாளி கிட்ட குடும்ப கதையை சொல்லி அழுதே என்ன வேலையில இருந்து கலப்பி விட்டுருவா. ஐயோ, இதெல்லாம் பழக்கல சிஸ்டர். நான் நல்ல ஃப்ரெண்ட். இவர் கூட சேர்ந்தா நல்லவரா இருக்க முடியாது. இவர் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் யோக்கியமாவும் இருக்க முடியாது. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியாதா? நல்லா ஊத்தி ஊத்தி குடிப்பாரு. குடிச்சிட்டு குச்சிக்காரி வீட்டுக்கு இதையே ஏவாயால சொல்லுவானே, இவரே அங்கேயும் கூட்டிட்டு போயிடுவார். போங்க. எவ்வளே என் பொண்டாட்டி எவ்வளவு பெரிய சர்டிபிகேட் கொடுத்தா பாத்தியடா? டேய், பொண்டாட்டி மதிக்கலாம் மகா கேவலம். இனிமேலாவது திருந்தண்டா. டேய், அத விடுறா. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? நந்தினி அம்மா இந்த ஊர்ல எஸ்டேட் வாங்குறாங்களா, அது சம்பந்தப்பட்டவங்கள பார்த்து பேச வந்திருக்கேன். அப்படியா? சரி, நானும் வரேன், கிளம்பு. முட்டு வலிக்குதே. ஐயோ, இதென்னது? அவளை தொங்க விட்டதுக்கு பதிலா என்ன தொங்க விடுறீங்களா? ஏன் உங்க அக்கா இந்த கத்து கத்திட்டு போற? பிளேடால விரல வெட்டிட்டேன், அது இப்படி கத்துறான். அதுக்கா? பிளேடால விரல வெட்டினா இதுக்கு போய் கத்துவாங்களா? ஐயோ, பெரிய பிளேடு, பெரிய விரல், எதுக்கு இதெல்லாம்? என்னது? ஏன் ஜாமெட்ரி பாக்ஸ் எங்க? எங்க? அட, உங்க பையில தான் இருக்கும். எடுங்க. இது